அனைவருக்கும் வணக்கம். கண்டிப்பாங்க கடவுள் இருக்கிறார். எப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக இருக்கும்போது சனாதானத்தை ஒழிப்போம், சனாதானம் டெங்கு கொசு மலேரியா போல கண்டிப்பாக ஒழிக்கப்பட வேண்டும்லாம் பேசினார். அப்போதே பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதுமாக அவர் மேலே வழக்கு பதியப்பட்டது. நாமெல்லாம் எதிர்பார்த்தோம் கைது செய்யப்படுவாங்கன்ட்டு. ஆனால் கைது செய்யப்படவில்லை. ஏன்னா துணை முதலமைச்சராச்சே, அதனால கைது செய்யப்படலை. ஆனால் காலம் காத்து இருந்துச்சு. இன்னைக்கு அவர் அரெஸ்ட் ஆயிருக்காரு. அவர் அரெஸ்ட் ஆகிறதுக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா, திமுக காரணம் தான் இதுக்கு காரணம்னு தோணுது. ஏன்னா விவசாயிகள் போராட்டம் சொல்லி தான் நேற்று தஞ்சாவூரில் ஒரு போராட்டத்தை நடத்துகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இவர் பேசுகிறாரு. இவர் கொடுத்த அந்த பேப்பரில் பேசி அதில் இருக்கிறத படித்து பார்த்து பேசியிருந்தா பிரச்சனை இல்லை. இடையில கீழே இருக்கிற, அதாவது விவசாயிகள்ன்ற பேர்ல கீழே இருக்கா, எனக்கு என்னமோ திமுக காரணம் தான் இருக்கும். ஏன்னா உண்மையான விவசாயி திரிஷா பேரை பேச மாட்டாங்க, புரியுதா? கீழே இருக்கிறவங்க திரிஷான்னு சொல்லவே இவர் ஏதோ வார்த்தையை விட்டுட்டாரு. அதனால வந்த வெம்பு. எனக்கு தெரிஞ்ச திமுக காரணம் தான் இவரை மாட்ட விட்டுருந்தான்னு நான் சொல்வேன். இது ஒரு பக்கம் இருக்குது. அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மேயர் பிரியா, ஐயோ உதயநாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, தாவேக்கா அரசாங்கம் மக்களுக்கு அடிப்படையான வசதி கூட செய்து கொடுக்கல அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. நான் என்ன கேட்குறேன், அதுவும் என்ன அடிப்படை வசதி இல்லைன்றாங்க? அதாவது மக்களுக்கு தண்ணி இல்லையா, தண்ணி வசதி இல்லையா, டிரைனேஜ் வசதி இல்லையா, கரண்ட் இல்லையா? ஆமாம், நான் கேட்குறேன், நீ சென்னையோட மேயர் தானே? நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் இத்தனை வருஷம் யார் ஆண்டுட்டு இருந்தது? 5 வருஷமா திமுக தானே ஆண்டுட்டு இருந்தது. அப்போ எப்படி நீங்கள் இவங்க மேலே குற்றச்சாட்டு சொல்வீங்க? இந்த அடிப்படை சௌகரியம் பண்ணி கொடுக்காதது நீங்க. அதனால தான் உங்களை மக்கள் தேர்ந்தெடுக்கப்படல. இனியாவது புத்தி பூர்வமா அறிவுபூர்வமா பேசுங்க. மேயர் அவள்கிட்ட கேட்குறேன். இன்னும் கொஞ்ச நாள் தான் உங்களுக்கு இருக்குது உங்க பதவி, அதனால பார்த்து பேசுங்க.